ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு டே எனக்கு எப்படி போகுதுன்னு இந்த விளாகில் பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு ஆடி மாத கடைசி வெள்ளி, அதுக்கப்புறம் வரலட்சுமி நோன்பு வேற. இது நான் நேற்று எடுத்த வீடியோ இன்னைக்கு தான் அப்லோட் பண்ணுறேன். மார்னிங் சிம்பிளான ஒரு ரங்கோலி போட்டுட்டு குளிச்சுட்டு விளக்கேற்றி சாமி கும்பிட்டாச்சு. நான் பிஃபோர் டேவே பூஜை ரூம்லாம் க்ளீன் பண்ணிடுவேன். காமாட்சியம்மன் விளக்கெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு பூஜை ரூமில் அரிசி மாவில் கோலம் போட்டு க்ளீன் பண்ணி நம்ம முந்தின நாளே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா மார்னிங் ஏந்திரிச்சு விளக்கேற்றி சாமி கும்பிட ஈஸியாக இருக்கும். சாமி கும்பிட்ட உடனே நான் பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி பண்ணியிருந்தேன், லஞ்சுக்கு சாம்பார். நான் கோவிலுக்கு கிளம்புறதுனால லஞ்சுமே நம்ம ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா எனக்கு ஈஸியாக இருக்கும். சாம்பார் வச்சு முடித்த உடனே நான் கோவிலுக்கு ரெடி ஆகிட்டேன். சாரீ தான் கட்டிட்டு போனேன் கோவிலுக்கு. இந்த காஸ்டியூம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி கோவிலில் கடவுளின்றதுனால ரொம்பவே கிராண்டாக ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க. அதுவும் இல்லாமல் ஈவினிங்கில் ரொம்பவே ரஷ்ஷாக இருக்கும். அதனால் நாங்கள் மார்னிங்கே போயிட்டு விளக்கெல்லாம் ஏற்றி சாமி கும்பிட்டுட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு நாங்கள் எதிர்பார்த்த அளவு கூட்டம் இல்லை, ஆனால் ஓரளவு கூட்டம் இருந்துச்சு. திரும்ப ரிட்டர்ன் வர்றதுக்கே 2 மணி ஆயிடுச்சு. வீட்டுக்கு வந்துட்டு ரொம்பவே தாகமாக இருந்தது. ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி பார்த்தா வாட்டர்மெலன் இருந்துச்சு. அதை வச்சு டக்குன்னு சிம்பிளாக எப்படி ஜூஸ் போடலான்னு பார்க்கலாம். 1/2 லெமனு, ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சமாக புதினா, வாட்டர்மெலன்லாம் ஆட் பண்ணி ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு ஈவினிங்காக நாங்கள் அம்மனுக்கு சக்கரை பொங்கல்லாம் செஞ்சு படைச்சி சாமி கும்பிடுவோம். அதுக்கு ரெடி பண்ண ஆரம்பித்தாச்சு. சாமி கும்பிட்ட உடனே எங்கள் சின்ன மாமியார் வீட்டில் வரலட்சுமி நோம்புக்கு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு தான் போயிருந்தேன். வரங்களை தரக்கூடிய லக்ஷ்மி, வரலட்சுமி அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபங்க்ஷன் நம்ம அட்டன் பண்ணுறதுனாலையோ வரலட்சுமி நோன்பு எடுக்கிறதுனாலையோ நிறைய பெனிஃபிட் இருக்குது. இந்த வரலட்சுமி நோன்பு இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் அட்டன் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி வரலட்சுமி நோன்பு பண்ணுறதெல்லாம் பார்த்துருக்கேன், ஆனால் நான் போனதோ இல்லை. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இன்றைக்கி டே எனக்கு இப்படி தான் போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டோரி ஆஃப் ஏ கிச்சன் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ.